நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறேன், நெஞ்சு கரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொன்னால் மொதல் கேள்வி ஹோட்டலில் சாப்பிட்றது நிறுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது சார். Chennai Samartha International Aviation and Hotel Management College and Sunland Refined Sunflower Oil வழங்கும் கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள் பவர்ட் பை ஆலடிப்பட்டியான் அல்வா கடை கருப்பட்டி காப்பி ஆச்சி மசாலா. 3 மணிக்கு பிரியாணி ஓப்பன் ஆகுது. ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேரில் காரெல்லாம் எடுத்துட்டுலாம் போகிறான். 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா அது கண்டிப்பாக ஹெல்த்தியே கிடையாது. சும்மானா 2 மணி வரைக்கும் முடிச்சிருந்துட்டு 3 மணிக்கு அங்கே போய் சாப்பிட்றது ஒரு கல்ச்சர். அதுதான் we are seeking experience சொல்லுவார். எல்லாரும் 8 மணிக்கு போய் தோசை சாப்பிட்றது ஒரு ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அங்கிருந்து you getting a new experience. அவங்க விரும்புறதே வரும்போது வீட்டில் இருக்கிறது இல்லாதது புதுமையாக சாப்பிட்ணுன்னு வராங்க. எனக்கு ரிச்சா வேணும், எனக்கு கொஞ்சம் க்ரீமியாக வேணும், எனக்கு இன்னும் டேஸ்டியாக வேணும்னு சொல்லி தானே மக்கள் வராங்க. மக்கள் கேட்கறதுனால தானே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் கொடுக்குறோம். இது ரொம்ப பழைய ஆன்சர் சார். அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோங்கிறது வந்து ரொம்பவும். நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறேன், நெஞ்சு கரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொன்னால் மொதல் கேள்வி ஹோட்டலில் சாப்பிட்றது நிறுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது சார். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போய் டெய்லி தோசையை வந்து நெய் போட்டு சாப்பிட்டா எப்படி சார் இருக்கும்? அது தப்புன்னு சொல்றது தப்பு. நான் சொல்கிறது 50 வயசுக்கு மேலே. 50 வயசு இதில் 70 வயசுக்கு மேலே 80 வயசு மேலேயுமே கீ கண்டிப்பாக சாப்பிடணும். 1000 கஸ்டமர் சாப்பிட்றாங்க. ஒரு 1000 பேருக்கு நெஞ்சு கரிச்சதுன்னா அந்த கடை ரன் பண்ணவே முடியாது. ஒருத்தர் அவருக்கு ஆல்ரெடி அஸ்டிட்டி இருக்கும், மாத்திரை சாப்பிடும்போது இது போய் கிரியேட் பண்ணும். சரி, டாக்டர் நம்மளை சொல்கிறாரு, நம்ம டாக்டர் சொல்லிடுவோம். இவ்வளோ பேருக்கு சமைக்கிற ரங்கராஜ் பக்கத்துலேயே நின்று எல்லாத்தையும் நம்மளை சாப்பிட வைக்கிறாரு. அவர் எடுத்து சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் சாப்பிடுவேன்னா பட் ஃபிட்டும். இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே இருக்கிறதுல ஜம்முன்னு ஃபிட்டு, சந்தோஷ் பாருங்க பக்கா ஃபிட்டு. வாங்கி சாப்பிட்ற நாங்கள் அவ்வளோ ஃபிட்டான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் மிதமாக கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சார் ஹோட்டலுக்குள்ளே வந்தால் தான் ஆசை பயங்கரமாக வருதே சார். உளுந்தூர்பேட்டைக்கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்கும். தோலை சுற்றி இப்படி நான் அப்படி திருப்பி பார்த்தேன்னா ஆல் பிராண்ட்ஸ் ஆர் தேர். நான் என்ன கேட்குறேன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் உள்ளூர் கடை ஒன்று மூடியது. இப்போ இவங்க எல்லாரையும் பெரிய பிராண்டுகள் போட்டு தள்ளிடுச்சா? ஒன்று வந்து ஒரு ஷார்ட்டர் டைமில் பாப்புலர் ஆகிற ஒரு பிராண்டை பார்க்கணும். நாட் பிராண்ட், ஒரு பாப்புலர் ஆகிற ஒரு நேம், ஒரு கான்செப்ட், ஒரு தீம், ஒரு கான்செப்டை பார்க்க முடியுது. திடீர்னு ஒரு புல்லட்டுக்கு சைடில் ஒரு இதை செட் பண்ணி பாபிக்கு போடுறது அதே மாதிரி இது ஒன்று பாப்புலர் ஆகிறத பார்க்க முடியுது. கட் பண்ணோம்னா நாம் ஒரு ஏரியாவில் குடியிருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷம் குடியிருந்தோம்னா அதே பில்டிங்கில் 5வது ஹோட்டலாக பார்க்க முடியுது. போர்டு மட்டும் மாறுது. அப்போ ஏன் அவர் லாபகரமாக நடத்த முடியல? ஒரு நான் சொல்கிறேன், நான் இருக்கக்கூடிய பிரதான ஏரியா அங்கேயே வந்து ஒரே பில்டிங். அது 5 வருஷத்துக்கு முன்னால் வேறு ஹோட்டல் இருந்துச்சு, 7 வருஷத்துக்கு முன்னால் வேறு இருந்துச்சு, இப்போ வேறு இருக்குது. ஆனால் அதே இடத்துல திரும்ப ஹோட்டல் தான் வருது. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்போ அவர் நட்டப்பட்டு தானே விற்றாரு. நட்டம்னு தெரிஞ்சு எப்படி இன்னொருத்தர் வாங்கி ஓட்டுறாரு? அப்போ லாபம் இருக்குது தானே. காரணம் இருக்கு. நான் உண்மையில காரணம் இருக்கு. நம்ம சொன்னோம் பாருங்க, மக்களை நம்ம என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறோம், மக்களை யாராக நினைக்கிறோம். என்னை நம்பி வராங்கன்னா அவங்க வயிற்றுக்கு நான் வந்து எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்னு என் மன உறுதி. இந்த ஒரு ஓத்தை எடுக்கிறோம் பாருங்க, அதை மாதிரி இறங்கி பண்ணுறவன் 10 இல்லை 20 வருஷமானாலும் அந்த ஒரு கடையை நடத்தலாம். இல்லை, அதாவது இப்போ கடைசியாக ஒரு கேள்விக்கு வந்துடுவோம். கஸ்டமர் தான் எல்லாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ஓவராலாக ஒரு ரிப்போர்ட் இருக்குது. நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறேன், நெஞ்சு கரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொன்னால் மொதல் கேள்வி ஹோட்டலில் சாப்பிட்றது நிறுத்துங்கன்னு தான் சொல்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறது படி குவாலிட்டி இஸ் வி ஆர் வெரி நாங்கள் கான்ஷியஸாக இருக்கோம். அதுக்காக தான் இவ்வளோ விலை வருது, கஸ்டமர் இஸ் த கிங் ஆர் த காட் எல்லாம் சொன்னாலும் கடைசியில் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேட் இதுக்கு முன்னால் நடந்த இதே இடத்துல டாக்டர்ஸ் உட்காந்துருந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி வந்து, நான் என்னுடைய ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல எனக்கு அவங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்குன்னா ஹோட்டலுக்கு போவேன். ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது சார். ஏன்னா நான் நல்லா வரணும்னு நினைக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து நெய்யை மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போய் டெய்லி தோசையை வந்து நெய் போட்டு சாப்பிட்டா எப்படி சார் இருக்கும்? இது வேற டாபிக். ஹெல்த்துக்குள்ள போறோம். இல்ல அதான் சொல்லுவேன். ஹெல்த்துக்குள்ள போனா அது வந்து அந்த கீ போடுறது வந்து 100% நல்லது. அது தப்புன்னு சொல்றது தப்பு. நான் சொல்றது 50 வயசுக்கு மேல. 50 வயசு இதுல 70 வயசுக்கு மேல 80 வயசு மேலயுமே கண்டிப்பா சாப்பிடணும் சார். ஹை கொலஸ்ட்ரால் நல்லது, கீ நல்லது. இட்ஸ் ப்ரூவன் சயின்ஸ். இல்ல சார், நம்ம வேலை செய்யலையே. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இங்க இருக்கக்கூடிய உணவுகள் வீட்டில் சமைக்கிறதுக்கும் ஹோட்டலுக்கு என்னன்னா, இவங்க வரும்போதே என்ன பண்ணாங்க, ஸ்பெஷல் கீ ரோஸ்ட்டு கொடுங்கிறாங்க. எது ஸ்பெஷலோ எது பார்த்தாலும் ஸ்பெஷல் வேணும்னா வீட்டில் டெய்லி ரொட்டீனாக சாப்பிட்ற, வீட்டில் கல் தோசை சாப்பிட்டு இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தான் ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே வரும்போது அதை எய்ம் பண்ணுறாங்க. அதனால் அது எல்லாமே கஸ்டமர் அவர் கார்டுன்னு நம்ம ரிப்பீட்டாக அந்த கஸ்டமர் நம்ம வர வைக்கணுங்கிறதான எய்மே. கஸ்டமரை கார்டுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக வர வைக்கிறீங்களா? இப்போது ஹெல்த் இதோடைய இந்த விலை நியாயமானது என்று நிறுவுவதற்கோ அல்லது அதை நம்ம வெளியில் இருக்கவங்க ஏற்றுக்கிறதுக்கோ வைக்கக்கூடிய 5 முக்கியமான காரணிகளில் ஒரு காரணி ஹெல்த்.
ஆனால் எவ்ரி அதர் டாக்டர் எனக்கு நீங்கள் சொல்கிறது அதே மாதிரி இந்த டயலாக சாதாரண கேட்க முடியாது. நேற்று நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டேன்னா நெஞ்செல்லாம் கரிக்குது, ஓகே காலையில் கொஞ்சம் ட்ரபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத கேட்குறோம். அப்போ இவ்வளோ வளர்ச்சிக்கு பிறகும் எனக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஃபுட்டு கிடைக்குதாங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. எனக்கு 1000 கஸ்டமர் சாப்பிட்றாங்க, ஒரு எல்லாருக்கும் 1000 நடக்கல. நெஞ்சு கரிச்சதுன்னா அந்த கடை ரன் பண்ணவே முடியாது. ஒருத்தர் அவருக்கு ஆல்ரெடி அஸ்டிட்டி இருக்கும், மாத்திரை ட்ரக் ஏதாவது அவர் சாப்பிடும்போது சம் ட்ரக் எல்லாம் சாப்பிடும்போது இது போய் கிரியேட் பண்ணும். சரி டாக்டர் நம்மள சொல்கிறாரு, நம்ம டாக்டர் சொல்லிடுவோம். இட்ஸ் சார் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஆகுறதுலாம் இல்லை. காரணம் நிறைய காரணங்கள் இருக்குது சார். இப்போது ஐடியிலே வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக அவங்க யூகே டைம்லேயோ யூஎஸ் டைம்லேயோ நைட்டு உட்காந்து வேலை செய்யும்போது இந்த ஊரில் இந்த இருட்டாகும்போது நம்ம உடம்புக்கு நைட்டு 4 மணி நேரம் தூக்கம் தேவை. நம்ம உட்காந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு இங்கே ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னா அங்கே 20 ரூபா கிடைக்கிறதுன்னு நம்ம நைட்டு உட்காந்து வேலை செய்கிறோம். நம்ம கண்டினியூவாக ஒரு 5 ஹவர் வேலை செய்யும்போது நமக்கு பசி எடுக்கும். நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் நம்ம போய் சாப்பிட்டா எங்கேருந்து வாங்கி சாப்பிடணும்? சரி அப்போ இப்போ நீங்கள் எல்லாருமே ஹோட்டலியர்ஸ், 3 மணிக்கு பிரியாணி, 5 மணிக்கு பிரியாணி, நைட்டு 12 மணி பிரியாணி, ஒரு 3 மணிக்கு பிரியாணி ஓப்பன் ஆகுது. ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேரில் காரெல்லாம் எடுத்துகிட்டுலாம் போகிறான். இப்போது இந்த மாதிரியான ஃபுட் கல்ச்சர் வந்து கரெக்டாக? கண்டிப்பாக இல்லை சார். இல்லை இப்போ நீங்கள் அந்த கடை வச்சிடலங்கிறதுக்காக சொல்ல முடியாது. அதுக்காண்டி இல்லை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அளவான சாப்பாடு, சரியான தூக்கம், அதெல்லாம் சொல்கிறோம். அது மாதிரி அந்த மிட் நைட் சாப்பாடையும் அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கலாம். இது வந்து ஹோட்டல் சாப்பாடு இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்ற தோசை இட்லி தான் நாங்களும் நம்ம எல்லாரும் இல்லை. நான் இதுக்கு அடுத்து இன்னொரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் ஹோட்டல்ஸ்க்கும் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு ஃபுட் கல்ச்சரை டிசைட் பண்ணுற இடத்துக்கு இன்றைக்கி நீங்கள் வந்தாச்சு. ஏன்னா ஹோட்டல்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சிங். நீங்கள் இல்லைன்னா சொல்லணும், நீ வர அதனால் நான் கொடுக்குறேன் அப்படிலாம் இல்லை. ஒரு 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாங்கிற ஒரு மாடலை கொண்டு வந்ததுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சோஷியல் மீடியா சப்போர்ட் இருக்குது, அல்லது அந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வந்துட முடியுது. அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, இங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, 3 மணிக்கு சாப்பிட்ணும்னு நினைக்கிறான். ஃபுட் கிரேவிங் ஐம் ஃபுட்டின்னு சொல்கிறது நீங்கள் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சு. கிடையாது சார், ஐடி தான். இல்லை நைட்டில் வேலை ஐடி மட்டும் இல்லை, பசி எடுக்கும். 5 வரலாம் வேலை செஞ்ச பசி எடுக்கும். இல்லை சார், சும்மானா 2 மணி வரைக்கும் முடிச்சிருந்துட்டு 3 மணிக்கு அங்கே போய் சாப்பிட்றது ஒரு கல்ச்சர். அது யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. அதுதான் முன்னாலே தான் 50 வயசுல நெஞ்சுக்கு இருந்துச்சு, இப்போ தான் 27 வயசுல நெஞ்சுக்கு இருக்கு. ரீசனை தானே நீங்கள் உங்களுக்கு ஹோட்டலுக்கு வரவங்களா தானே பார்க்குறீங்க. உங்கள் ஹோட்டலுக்குலாம் வந்து எல்லாரையும் நான் பார்க்குறேன்ல. ஸோ தட் அப்போ அந்த ஃபுட் கல்ச்சர்னு ஒன்றை பில்ட் பண்ணுறது இல்லை. இப்போ இங்கே மாறி இருக்கக்கூடிய இந்த உணவு கலாச்சார முறை சரியான இல்லை, இது ரைட்டோ ராங்காக சொல்ல முடியாதுன்னா யூ கேனாட் அவாய்ட் இட். ஏன்னா வந்து நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி டிமாண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும் போது நம்ம ஒரு 800 500 ஜீன்ஸ் வாங்கியிருப்போம் ஒரு 4 வருஷம். 800 500 ஜீன்ஸ் மட்டும் அது கால் குவான்டிட்டி டிமாண்ட். நாங்கள் குவான்டிட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஒன்ஸ் ஒரு வேலை கிடச்ச உடனே நம்மளுக்கு ஒரு 10,000 15,000 சம்பளம் கிடச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாலில் போயிட்டு 2000 ரூபாய்க்கு ஒரு ஜீன்ஸ் எடுப்போம். நீங்கள் எப்போ அந்த 2000 ரூபாய் ஜீன்ஸ் வாங்கி போட்டுட்டீங்களோ இந்த 800 ஜீன்ஸ் நீங்கள் வாழ்க்கையில் போடவே மாட்டீங்க. அது நான் குவாலிட்டி ரெஸ்டாரண்ட் அல்லது ஒரு தீம் ரெஸ்டாரண்ட் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் போகிறது வேற. ஆனால் இது எப்படின்னு கேட்டால் ஒரு கல்ச்சரே மாறுதுல. அதான் சொல்லுவேன். இப்போ இந்த காசுனால கூடல, இது காசுனால கூட 2வது காலைல 3 மணிக்கு விற்கிற பிரியாணிலாம் ரொம்ப விலையும் கிடையாது. நான் கேட்குறது ஐம் டாக்கிங் அபவுட் த கல்ச்சர் ஆஸ் இட். இப்போ நீங்கள் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் ஃபுட் கல்ச்சரை மாற்றினாலும் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்க்கு பெரிய பங்கு இருக்குது. இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது. ஒரு காஃபி ஷாப் அவங்களுடைய காஃபி சாப்பிடும் குவான்டிட்டியை மாற்றுது. ஓகே, அவ்வளோ சுகர் இருக்குது அதுக்குள்ளே. ஆனால் அந்த எந்த லஜ்ஜையும் இல்லாமல் அவங்க இவ்வளோ பெரிய காஃபி வாங்கி வச்சுட்டு குடிக்கிற பழக்கத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இங்கே ஒரு சேஞ்ச் நடந்துட்டுருக்கு. அதிகமான மக்கள் கொண்டு ஒரு தேசம். ஸோ ஃபுட் இஸ் அ கல்ச்சர், ஃபுட் இஸ் அன் எமோஷனுங்கிற பட்சத்தில் ஆஸ் அ ஹோட்டல் சீக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வரேன். இப்போ இதெல்லாம் ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸ், குவான்டிட்டி வந்து ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா 8 மணிக்கு போய் தோசை சாப்பிட ஒரு ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அங்கேருந்து அப்புறம் இட்ஸ் யூ கெட்டிங் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது நம்ம இது மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாருமே நம்ம தாய்லாந்து மலேசியா வியட்நாம் இல்லை அதுவும் இது ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் நான் கேட்குறேன். அது வளர்ச்சி. இப்போ நான் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு இருக்கப்போ எனக்கு இருந்த பொருளாதாரம் எனக்கு ஊட்டி கொடைக்கானல் வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கப்ப நான் இன்னொரு நாட்டை விசிட் பண்ண பார்க்குறேன். மை கன்சர்ன் இஸ் ஒரு ஜெனரேஷன் இப்போது ஒரு அம்மா உணவுங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரப்படுது அப்படின்னா தட் ஐ ஹவ் டிஸ்கஸ் வித் தட் IAS ஆஃபீஸர் ஹூ அந்த கான்செப்டை பண்ணவர். அவர் சொன்ன ஒன்று தான், அதாவது ஒருத்தருடைய ஒரு பிரெயினும் உடம்பும் பயங்கரமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது இந்த 16லேருந்து 24 வயசு. அந்த காலகட்டத்தில் அவனுக்கு சரியான புரோட்டீன் கிடைக்கணும், அவனுக்கு சரியான நேரத்தில் உணவு கிடைக்கணும். அப்போ குறைந்த விலைக்கு உணவு கொண்டா ஜனதா சாப்பாடுலேருந்து தொடங்கி அம்மா உணவகத்துலேருந்து இங்கே வந்து அரசுகள் வந்து எங்கெல்லாம் நார்மல் பீப்புள் உள்ளே வர முடியாத நிலைமை இருக்குது அங்கெல்லாம் கவர்மெண்ட் உள்ளே வந்து தட்ஸ் நாம். அதுதான் நார்மலாக அரசாங்கம் அப்படி தான் உள்ள. இல்லை சார், இல்லை அப்படி தான் உள்ளே வரல. இல்லை ஜனதா சாப்பாடு ஜெயலலிதா பீரியடில் அந்த ஜனதா சாப்பாடு இல்லை. இந்த ஜனதா சாப்பாடு 20 ரூபாய்க்கு எடுத்து வந்தது. நான் 20 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா 3 வேளையும் என் கடையில் ஹைகோர்ட் பக்கத்தில் என் கடையிலே வருவாங்க. அவங்க சம்பாதிக்கிற காசில் 35% எனக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ எனக்கு திருப்பி எதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. அப்போ காஃபி சாப்பாடு சில ஐட்டங்கள்லாம் கம்மியாக கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த 20 ரூபாய் வச்சு ரெகுலராக செக்ரட்டரியேட்லேருந்து வந்து சாப்பிட்டு போகிறவங்க இருந்தாங்க. அந்த டைமில் தான் 20 ரூபாய்க்கு 300 ml ரைஸு
சாம்பார், ரசம், கூட்டு, ஒரு தயிர், இவ்வளோ ஒரு சின்ன அப்பளம், இது கொடுக்கணும்னு கவர்மெண்ட்டு ஒரு சட்டம் மாதிரி எடுத்து வந்தாங்க. நான் அந்த கேட்டகரி நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய தேவையான நான் சொல்கிறது ஒரு அம்மா உணவு கான்செப்ட்டுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபுட் கல்ச்சர். அந்த டயத்தில் இவ்வளோ ப்ரோட்டீனு, இவ்வளோ கார்போஹைட்ரேட்டு, இவ்வளோ இது வேணுங்கிறப்ப கவர்மெண்ட் உள்ளே வருது. ஓகே, இது ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறது தான். நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி பார்க்குறப்ப ஃபுட் கல்ச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னுடைய கேள்வி மறுபடியும் இங்கே தான் வந்து நிற்கிது. இந்த ஃபுட் கல்ச்சரை வளர்ச்சின்னு பார்க்குறதா, இல்லை இதில் கொஞ்சம் நம்ம லிமிட்டடாக தான் இருக்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லிமிட்டடாக தானே இருக்கணும். ஏன்னா 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா அது கண்டிப்பாக ஹெல்த்தியே கிடையாது. இது அவாய்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன். பீப்புள் நீட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மினிமம் திங் வந்து ஒர்க் ஆகலை. முன்னால் டெலிவிஷனுக்குலாம் இவ்வளோ பெரிய செட்டு வந்து முன்னால் டெலிவிஷனுக்கே போட மாட்டாங்க. இப்போ டிஜிட்டலுக்கே இந்த செட்டு போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறது. அப்போ எனக்கு வந்து ஸ்மால் திங்ஸ் ஆர் நாட் எக்ஸைட்டிங். இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, எனக்கு புரியுது. ஆனால் பேரலாக இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஹோட்டல்ஸ் லிமிட்டடாக குவாலிட்டியான ஃபுட்டு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கேயும் எக்ஸஸாக தான் இருக்குது. அது பற்றின ஒரு உணவு தரவுகளில் என்ன சொல்லப்படுதுன்னா, எல்லாமே எக்ஸஸாக கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு அடிஷனல் டேஸ்ட் பட் வந்து அது தூண்டிவிடும். ஸ்வீட்டு கூட, ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது, ஃபலூடா ரொம்ப இனிப்பாக இருக்குது, தோசை அதிக எண்ணெயாக இருக்குது, அதே மாதிரி சட்னியில் அதிகமான அளவுக்கு எண்ணெய், கடுகு, அந்த இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்க்கு, அதுவுமே எக்ஸஸ் தானே. இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷ்னலி ஒரு ரொம்ப தரமான ஒரு ஃபோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சத்தம்லாம் அது வராது. கொரியன் செட்டு செம சத்தம் வரும், நல்லா கேட்குது அப்படிங்கிறதுக்காண்டி இது சரியில்லை, அது இயர்பட்ஸாக காலி பண்ணிடும். வேறஸ் ஒரு ஆப்பிள் ஃபோன் வந்து கம்மியாக தான் இருக்கும், என்ன இது சரியாகவே கேட்க மாட்டேங்குன்னு க்ளைம் பண்ண முடியாது. அப்போ இங்கேயும் எக்ஸஸாக தானே கொடுக்கப்படுது. அப்போ இதுவுமே வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்னோ. இல்லை, அது டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே. இப்போ நீங்கள் வீட்டில் டெய்லி நீங்கள் இதே சாப்பாடு சாப்பிட்றீங்க, நான் அதே சாப்பாடு திருப்பி நான் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும், எனக்கு ரிச்சாக வேணும், எனக்கு கொஞ்சம் க்ரீமியாக வேணும், எனக்கு இன்னும் டேஸ்டியாக வேணும்னு சொல்லி தானே மக்கள் வராங்க. மக்கள் கேட்கறதுனால தானே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப பழைய ஆன்சர்ஸ் வந்து. இல்லை சார், நான் மக்கள் கேட்குறது நான் வீட்டில் இப்போ யூ கைஸ் பிகம் a dictator almost, இல்லை இல்லையா? சார், உங்களால் இன்றைக்கு ஒரு சூழலையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கண்டிஷன் இருக்குது. அது அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோங்கிறது வந்து ரொம்பவும். ஏன்னா நீங்கள்லாம் இதில் ஒரு கட்டத்தில் ஒரு ரிபலியஸாக சில விஷயங்களை பேசக்கூடியவர்களே கூட இட்ஸ் மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற ஒரு காமனான ஒரு அல்காரிதத்துக்குள்ளே முடிச்சு போனால் இந்த ஃபுட் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை சார், நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வீட்டில் வந்து இவரோட வயசுலலாம் யாரை நம்புவாங்களாம் தெரியாது. நான் 20 தோசை சாப்பிடுவேன். அதில் 6 தோசை மசால் தோசை இருக்கும். ஹோட்டலோடையும் நல்லாயிருக்கும். எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியாது. இந்த 20 தோசையிலேயே உள்ளே ஒரு ஸ்பூன் ஃபுல் பட்டர் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் மேலே மடித்த பிற்பாடு ஒரு ஸ்பூன் ஃபுல் பட்டர் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, எங்கள் ஊரில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் கேரளாவில். இது இவ்வளோ மிச்சு தான் நான் சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு 11 மணிக்கு நான் சாப்பிடுவேன். அப்போது வீட்டில் சாப்பிட்டா கம்மியாக சாப்பிடணும்னு கிடையாது, சமைக்கிற ஆளை பொறுத்து இருக்குது. ஆனால் நீங்களே எக்ஸப்ஷன் சார். இப்படி யார் சாப்பிட்டு நான் கேட்டதே இல்லை சார். தீஸ் ஆர் ஆல் எக்ஸப்ஷன்ஸ் இல்லையா? வீட்டு தோசை நான் சொல்கிறேன். ஆனால் நான் ஒன்று பார்த்துருக்கேன், ஹோட்டல் ஏஸாக கான்ஷியஸாக சாப்பிட்றாங்க. இவ்வளோ பேருக்கு சமைக்கிற ரங்கராஜ் பக்கத்துலேயே நின்று எல்லாத்தையும் நம்மளை சாப்பிட வைக்கிறாரு வழி. அவர் எடுத்து சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் சாப்பிடுவேன், பட் ஆனால் சிவா ஃபிட்டும் பாருங்களேன். இப்போ இங்கே இருக்கிறதுல ஜம்முன்னு ஃபிட்டு, சந்தோஷ் பாருங்கள் பக்கா ஃபிட்டு, வாங்கி சாப்பிட்றோம். நாங்கள் அவ்வளோ ஃபிட்டான்னு தெரியல, ஆனால் நீங்களாம் கரெக்டாக இருக்கீங்க. அவர் நல்லா ஃபிட்டாக இருக்காரு. இப்போ அவர் ஏஜுக்கு அவர் செம்ம ஃபிட்டு. அவர் ஏஜுக்கு அவர் சொல்கிற கணக்கெலாம் பார்த்தோம்னா எனக்கு புரியல. நான் 100 கிலோ இருந்தேன் சார். இல்லை அதான் சார் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்து தெரியுது எப்பா இது வேண்டாம், இது டேஸ்ட் தான் இருக்குமே ஒழி, இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஹெல்த் அப்படின்னு. இது ரெண்டு முக்கியமான விஷயம் இல்லை. அதாவது 2 பேருமே உணரணும். உட்கொள்கிற நம்மளும் உணரணும், வியாபாரம் செய்கிற முதலாளியும் உணரணும். மாடரேஷன் இஸ் த கீ சார். இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் மிதமாக கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சார் ஹோட்டலுக்குள்ளே வந்தால் தான் ஆசை பயங்கரமாக வருதே சார். உள்ளே வந்த கஸ்டமருக்கு மெனு இருக்குது, அதில் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அவர் ஏதாவது தெரியல டவுட் இருந்தால் கேட்டுடலாம். இப்போ அவங்க விரும்புகிறதே வரும்போது வீட்டில் இருக்கிறது இல்லாதது ஒரு புதுமையாக சாப்பிட்ணுன்னு வராங்க. என்ன சாப்பிட்டாலும் 14 இன்ச்சு நாக்குக்கு கீழே போனால் 6 சுவை வந்து 3ஆக மாறிடுது. கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீனாக மாறுது. அவங்க ஹெல்த்துக்கு தேவையான மாதிரி அவங்களுக்கு சாய்ஸுக்கு தானே அங்கே வைக்கிறோம். சில்ட்ரன்ஸு, ஏஜ்டு கஸ்டமரு, ரொம்ப ஓல்டேஜ் கஸ்டமருக்கெல்லாம் சாய்ஸ் இருக்குது. அவங்க சூஸ் பண்ணி அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் அவங்க இப்போ எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வி ஹேவ் அ கீட்டோ கர்ட் ரைஸு ரைஸ் யூஸ் பண்ணாமல் சப்ஜா சீட்ஸை வச்சு வி ஹேவ் ஆஸ்திரேலியா லான்ச் பண்ணோம். இப்போ யூஎஸ்ல இருக்குது, இந்தியாவில் எல்லா அவுட்லெட்லையுமே இருக்குது. கீட்டோ கர்ட் கூட பண்ணலாம். நம்ம காலிஃப்ளவரை ரைஸாக மாற்றிட்டு அதில். ஆனால் இதெல்லாம் உண்மையாகவே இஸ் இட் ரியலி எஃபெக்டிவ்? இப்போ வந்து இங்கே ஆர்கானிக் ஃபுட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை. இங்கே வந்து ஆர்கானிக் பொருட்கள் தான் பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறதோ சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸ் எதுவும் இல்லைன்றீங்க? இல்லை, சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸ் இல்லை, அவங்க அதுதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு. நான் விற்கிற ஆர்கானிக்கானு எனக்கு தெரியலையே. இப்போ நான் வாங்கி சாப்பிட்றதே ஆர்கானிக்கானு எனக்கு தெரியாது.
இல்லை அது சர்டிஃபைடு பண்ணிடுறாங்க. இப்போ அதை கிரியேட் பண்ணவங்க கூட மண்ணை வந்து மாற்றிட்டாங்கண்ணா. ஃபெர்டிலைஸ் மண் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு லெவல் கோட்டிங்கு மாற்றிட்டு திரும்பி ஆர்கானிக் கொண்டு வந்துடுறாங்க. டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இப்போது யூஎஸ் மாதிரியான நாடுகளில் கூட இதில் வந்து இன்னமும் கிளாரிட்டி இல்லை. அதுலேயே ஆர்கானிக்லேயே வந்து பெரிய பிராண்டுன்னு ஒன்று இருக்கிறது தான் அவங்க நம்புகிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு கஸ்டமர் சைக்காலஜி. முதல்ல எல்லாரும் ஆர்கானிக்கை நம்புவாங்க, அதுக்கப்புறம் ஆர்கானிக்கும் இல்லைப்பா அப்படின்ட்டு அதில் ஒரு பிராண்ட் அவன் பில்ட் பண்ணிட்டானோ அவன் சொல்கிறதான் உண்மையான ஆகிடும் இல்லையா? இப்போ உண்மையான ஒன்றும் இல்லை, யார் சொல்கிறாங்கிறது பொறுத்து தான் இருக்குது. ரைட்டு தானே? இப்போ அடையார் ஆனந்தமோகன் முதலாளி சொன்னார்னா அது நல்ல தோசை தான், அதே மாதிரி தான் ஆர்கானிக்கும். அப்போ இப்போ இது ஒரு கான்செப்ட்டுக்கு அதுக்கு ஒரு விலை வைக்கப்படுது. நான் என்ன கேட்குறேன்னா, இது எல்லாமே கஸ்டமர் டிமாண்ட் அண்ட் சப்ளை சந்தோஷ் சொல்கிற மாதிரியா, இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் ஓடும், அப்போ தான் விலை வைக்க முடியும் அப்படிங்கிற ஐடியா? இன்னைக்கு கஸ்டமரோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன இனோவேஷனும் வேணும் நம்மளுக்கு. ஏன்னா அவனுக்கு வர ஏதாவது புது ஐட்டம் இருக்குன்னு உங்களுக்கு இனோவேஷன் நம்மளுக்கு வேணும்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் டெய்லி வந்துட்டே இருக்கீங்க, நீங்கள் என்னடா இதே இதை இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷல் இல்லையா, நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே வி ஆஸ்க் ஃபார் நியூ ப்ராடக்ட்ஸில். ஸோ அதை நான் எங்கேருந்து கொண்டு வருது நாங்கள்? இல்லை, பொதுவாகவே ஒரு கஸ்டமரு வீட்டை விட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வராருன்னா அவருக்கு தெரியும் அந்த ரெஸ்டாரண்ட்டு எந்த மாதிரி டைப்பு ஃபுட்டு அங்கே கிடைக்குதுன்னு. இப்போ நம்ம உதாரணமாக யூஎஸ் பிராண்டெல்லாம் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜங்க் ஃபுட்டு தான் இருக்குது. பட் அதை தேடி போகிற கஸ்டமரு வேறு, இப்போ நம்மளுக்கு வர்ற கஸ்டமரு வேறு. அவங்களே அதே மாதிரி செலக்ட் இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இப்போ அமெரிக்க உணவுகள் அல்லது வெளிநாட்டு உணவுகள் இங்கே இருந்த உணவுகள் மீது இந்த கிரேஸ் இப்போ குறைஞ்சிருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா? குறைஞ்சிருக்கு இல்லை, அவேர்னஸ். ஆனால் அதோட ஊடுருவல் நம்மளோட ஃபுட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் கேட்குறேன். அதோட ஊடுருவல் நம்மளுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிங்கன்னா, ஒரு பர்கர் சாப்பிட்றீங்கன்னா அதில் நிறைய சாஸ் ஊற்றி நிறைய இது பண்ணி இப்போ சாப்பிடணும். இப்போ இதில் பார்த்தாலும் இப்போ நம்ம இந்தியன் ஃபுட்லேயே மேயோ யூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு 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 காலநிலை வந்துருச்சு. பட் இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் தி யங்கர் ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறிட்டே வருது. வருதா? ஒரே மாற்றிக்கிட்டு மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் அது அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா, இப்போ அவங்களோட ப்ராடக்ட் இங்கே ஓடலைன்னா அவங்க ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க? எவ்வளோ எக்ஸ்பான்ஷன் நடக்குது சந்தோஷம் தான் கேட்குறேன். ஏன்னா முன்னால் அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃப்ரான்ச்சைசி காஸ்ட்லாம் சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் தான் இருக்கல அதிக காஸ்ட்டுக்கு எடுத்தாங்க. ஃபஸ்ட்டுக்கு அவங்க தான் ரொம்ப காசு, எதாக இருந்தாலும் உங்கள் ஆளுங்க தான் எடுப்பீங்க, கேட்டால் காசு இல்லைம்பீங்க. ஓகே, காசு முழுக்க அந்த ஊரில் தான் இருக்குது. அவ்வளோ தூரம் இப்போ அதோட ஃப்ரான்ச்சைசி காஸ்ட்லாம் இல்லைன்னு சொல்ல, ஜஸ்ட் ஒரு இன்னும் தெரியாமல் தான் கேட்குறேன். இனவே எனக்கு ஒரு இதில் வந்து ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஒரு வெஸ்ட் ஃபுட்டு மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாட் இஸ் எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஹோட்டல்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோன்னே நம்ம ஆளுங்களாம் உள்ளே புகுந்தாங்க. அந்த மாடலை கொடுக்க ஆரம்பித்த பிறகு எஸ்பெஷலி நான்வெஜ் ஹோட்டல்ஸ், ஏன்னா நான்வெஜ் ஹோட்டல்ஸ்னாவே கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அதை உடச்சி ஒரு வெஸ்ட்டு அங்கே அவங்களுக்கு இந்த ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஆளுங்க கொடுக்க ஆரம்பித்தோன்னே உண்மையாக நம்ம டேஸ்ட் பட் அதுக்கு தான் பழகிருக்கு. கண்டிப்பாக. இப்போ நாங்கள் யூஎஸில் கடை வச்சுருக்கோம், ஆஸ்திரேலியாவில் இருக்குது, லண்டனில் எல்லா ஊர்லேயும் இருக்கோம். இப்போ அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளே எல்லாமே லைக் பண்ணி இங்கே நம்ம ஃபுட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி மீல் எங்கள் இந்தியன் ஃபுட்டில் இருக்குங்கிறது தான் அவங்க லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம போய் அங்கே இப்போ இருக்கிற நம்ம இந்தியன் ஃபுட்டு கல்ச்சர் தான் உலகம் ஃபுல்லாக இப்போ நல்ல ஒரு எங்கள் யூஎஸ் ரெஸ்டாரண்ட்லாம் 80% அமெரிக்கன் கஸ்டமர்ஸ். நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன் சார், லண்டனில், சென்ட்ரல் லண்டனில், பேஸ்மெண்ட்டில் இருக்குது. அங்கே அரவுக்கல்லாம் கிடையாது. நம்ம லஸ்ஸி மிஷின் இருக்கு பாருங்கள், அந்த லஸ்ஸி மிஷினில் என் கடையில் வேலை செஞ்சவன் தான் அங்கே வேலை செய்கிற தோசை போடுறான். அப்போ நான் அவனை பார்க்கலான்ட்டு போனேன். எங்கிட்ட ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சவன். லஸ்ஸி மிஷினில் வச்சு தோசை மாவை போட்டு ஒரு நாளைக்கு அவன் அந்த வேலைக்கு உள்ளார வரும்போது ஒரு 30 தோசை விற்றுட்டு இருந்தான். ஒரு வெள்ளைக்காரனும் ஒரு மலையாளியும் தான் அதோட ஓனர்ஸ். அவன் அதுக்கப்புறமா வந்து 200-250 தோசைக்கு எடுத்து வந்தான் இந்த பையன். ஆனால் அதுக்குள்ளார ஃபில்லிங் வந்து இந்த காரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பொட்டேட்டோ இருக்கும். இந்த சட்னியில் பச்சை மிளகாய் உப்பு போடுறோம் பாருங்கள், கிடையாது, சர்க்கரை போடுறான். இது எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியாது. ஒரு கார்லிக் சட்னி மட்டும் வச்சு ஒரு தோசை ஒன்று கொடுப்பாங்க, அது மட்டும்தான் நம்ம ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வருது. சர்க்கரை போட்டு ஒரு தேங்காய் சட்னி, உப்பும் காரம் இல்லாமல் ஒரு மசாலா, இதெல்லாம் எத்தனை பேர் நம்புவாங்க தெரியாது. நான் பார்த்துருக்கேன், நான் சாப்பிட்ருக்கேன். நான் போனதுனால எனக்கு அந்த பூண்டெல்லாம் தடவிட்டு ஒரு தோசை கொடுத்தாங்க. அப்போது வெள்ளைக்காரன் இந்த தோசையை சாப்பிட விரும்புகிறான், அவரோட ஸ்டைலில் கொடுத்தா அவன் சாப்பிட விரும்புவான். ஆயில் கம்மியாக, காரம் கம்மியாக எல்லாம் இது பண்ணால் அவனும் சாப்பிடுவான். அதான் இந்த டேஸ்ட்டாக அவன் இந்த பிளண்ட்டாக கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட ரெடியாக தான் இருக்காங்க. another இம்பார்ட்டன்ட் கொஷின், முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சென்னையிலேருந்து திருச்சிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், என்னால் ஒரு 25 உள்ளூர் கடைகளை பார்க்க முடியும். நீங்கள் இந்த பெரிய பிராண்டு கடைகள் சின்ன முதலாளிகளை சாப்பிட்டுட்டீங்களா? இல்லை, பிகாஸ் இப்போ யார் நம்ம கஸ்டமர், ஹூ இஸ் அவர் கஸ்டமர். நான் கேட்குறது என்னன்னா, இப்போது இப்போ வந்து
சங்கீதாவோடையோ அடையார் ஆனந்த பவனுடையோ அல்லது இன்னும் பெரிய பிராண்டுகளோடையோ சின்ன கடைகள் போட்டி போட பஸ் முடியாது. போய் நிறுத்துவாங்க, அது பஸ்ல கவர்மெண்ட் இருந்து அதை விட சாப்பிடுவாங்க. இல்லை நான் சொல்கிறது என்னன்னா இப்போ கார்லேயே போனால் கூட எனக்கு அந்த உள்ளூரில் ஹோட்டல் ஒன்று இருக்கும், நாங்கள் இறங்கி சாப்பிடுவோம். கீரனூரில் எனக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, நான் போனேன்னா இப்போ உளுந்தூர்பேட்டைக்கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு மெயின் வந்து இதுதான், அந்த டோல் தான். டோலை சுற்றி இப்படி நான் அப்படி திருப்பி பார்த்தேன்னா ஆல் பிராண்ட்ஸ் ஆர் தேர். நான் என்ன கேட்குறேன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் உள்ளூர் கடை ஒன்று மூடி இருக்குது. இந்த பெரிய பிராண்டுகள் சின்ன பிளேயர்ஸை அவங்க, ஏன்னா இப்போ வளர்ந்த கேபிட்டலிஸ்டிக் ஸ்டேட்டோட மாடல் அப்படிங்கிறது என்னன்னா சிறு முதலாளிகள் பெருமுதலாளிகளின் வேலையாட்களாக மாறுவார்கள். ரைட்டு தானே? அதுதான் இங்கே ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் நடக்குதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை இது ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு குடும்பம், கணவன் மனைவி மட்டும் இருக்காங்க, பெரிய விவசாய நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக முன்னால் அப்படி ஒரு இதில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் கிடையாது எங்கேயாவது. ஸோ அப்படி அவங்க 10 தோசை ஊற்றுற இடத்துக்கு ஒரு இன்னும் ஒரு 20 தோசையை சேர்த்து ஊற்றினா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டு ஒரு சூழல் இருந்தது. ஓகே, இட்லி கடை பாட்டினே ஒருத்தங்க இருப்பாங்க. திருமலை நாயக்கர் மகாலுக்கு வெளியில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும், சின்னதாக மொளாப்படி மட்டும் வச்சுட்டு ஒரு அம்மா வித்துட்டு இருப்பாங்க, நைட்டு 1 மணிக்கெலாம் போய் சாப்பிடலாம். இப்போ இவங்க எல்லாரையும் பெரிய பிராண்டுகள் போட்டு தள்ளிடுச்சா அப்படின்னு. நாங்களும் எல்லாருமே சின்ன பிராண்டு தான் மேலே வந்தவங்க. எல்லாருக்கும் இந்த கேப்பபிலிட்டி கிடையாதுல்ல. உங்களுக்கு நீங்கள் படித்தவர் அமெரிக்காவில் போய் படித்த இருக்குது, ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, யூ கேன் கேரி யுவர் செல்ஃப் பெட்டர். ஒரு லயலாவில் வந்து ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸை பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை, ஆனால் எனக்கு ஒரு தொழில் வச்சு பொழைச்சிக்கணும்னு நான் நினைக்கிறப்ப ஆனால் என்னென்னா இப்போ ட்ராவல் பண்ணுறோம்லன்னா நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஃபுட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ தெரியாத ஒரு பிராண்டில் தெரியாத ஒரு கடையில் போய் சாப்பிட்றத விட நான் பை ரோட் போகிறேன்னா A to B போர்டு இருந்தால் கண்டிப்பாக நிறுத்தி நான் வந்து அங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ சாப்பிட்டுட்டு போவேன். எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கும். எனக்கு எந்த அதெல்லாம் உண்மைதான். டிஸ்டர்பும் ஏன்னா பண்ணாது. இப்போ முன்னால் வந்து பஸ்ஸில் தான் அதிகம் போனாங்க. ஓகே, ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்க கொண்டு நிறுத்தின கடையை விட சத்தியமாக இதெல்லாம் நல்ல கடை, நான் அதில் மறுக்கலை. ஓகே, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கார்களில் போக ஆரம்பித்தோம், இப்போ ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக ஆரம்பித்தோம். ஆரம்ப காலகட்டங்களில் உள்ளூர் கடைகள், இப்போது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய சில நேட்டிவ் டேஸ்ட் இருக்கக்கூடிய கடைகள் பிரபலமாக இருக்குது. ஒரு ரெட்டியார் மெஸ்ஸு அப்படி பிரபலமாக இருக்குது, அங்கே எங்கே போனோம்னா அன்பு கேன்டீனு பிரபலமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சின்ன பல கடைகளை பெரிய கடைகள் கொஞ்சம் ஒருவேளை டவுன். இப்போ உங்களுக்கும் உளுந்தூர்பேட்டைக்கு சம்மந்தம் கிடையாது, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம், விழுப்புரம் உளுந்தூர்பேட்டில் நம்ம பிரான்ச் இருக்கு. இல்லை அதான் சம்மந்தம் கிடையாது. நான் சொல்கிறேன்னா உங்கள் பேஸ் இதுதான். ஆனால் அந்த ஊர்லேயே ஒருத்தர் கடை போட்டவர் உங்களோட போட்டி போட முடியல. அப்போ அந்த இண்டஸ்ட்ரி வந்து பெருமுதலாளிகள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன உதாரணம்னா, இப்போ பீச்சில் மீன் பிடிக்கிறவர் தான், கரையில் ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு, போட்டில் போய் ஒருத்தர் பிடிக்கிறாரு, ஒரு கப்பலில் போய் பிடிக்கிறார். சேம் ஒரே இடத்துல தான் மீனை பிடிக்கும். குவான்டிட்டி யார் எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்கங்கிறது தான். ஆனால் அவராது மீன் பிடிக்க முடியுது, இவர் மீன் பிடிச்சிட்டு இருந்த கடையை மூடிட்டார். ஏன்னா நான் சொல்கிற 2 காட்சியை நான் பார்க்குறேன். ஒரு டோல் பக்கத்தில் ஒரு 20 பெரும் கடைகளை பார்க்க முடியுது, எல்லாமே பிராண்டு. கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அந்த ஊரில் ரொம்ப வருஷமாக கடை வச்சு ஒரு பொழப்பு நடத்திட்டு இருந்த ஒருத்தரோட கடை மூடிது. ஆனால் அது மூடினதுக்கு காரணம் வந்து இப்போது பெருந்துறையில் கொங்கு லக்ஷ்மி மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குண்ணா. நான் பை ரோட் போய் அந்த ஏரியா டின்னர் டைமோ லஞ்ச் டைமோ போனேன்னா கண்டிப்பாக அதை எய்ம் பண்ணி தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ தரமாக இருக்கும். இல்லை அது இல்லைன்னு நான் சொல்லலை. நான் சொல்ல வரேன்னா இப்போ கூட சின்ன கடைகளுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்காமலே அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் போகிறப்ப அவன் போயிட்டு அந்த ஹோட்டல் ஃபோட்டோ எடுத்து அந்த மேப்பை வந்து அவனே போடுறான். ஒரு எக்ஸ்லேயோ ஒரு இன்ஸ்டாலேயோ அவங்க போட விரும்புகிறாங்க. ஏன்னு கேட்டால் நான் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கோபிநாத் ரவுண்ட் டேபிள், பவர்ட் பை ஆலடிப்பட்டியான் அல்வா கடை, கருப்பட்டி காஃபி மற்றும் ஆச்சி மசாலா. சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அண்ட் சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள், பவர்ட் பை ஆலடிப்பட்டியான் அல்வா கடை, கருப்பட்டி காப்பி, ஆச்சி மசாலா.